ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1 யூனிட் 1 சயின்ஸோட மெஷர்மெண்ட் டாபிக். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான மற்ற டாபிக்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ அதில் இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே இதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் they had given a triangle. So V is considered as volume, D is considered as density and M is considered as mass. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி தெரியணும். அதே ஒரு டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் தெரியணும். அதே நமக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ see this triangle it will be easy for you to remember the formulas. ஓகேவா? ஸோ it is mass divided by density is equal to volume, and mass divided by volume is equal to density, and density into volume is equal to mass. ஓகேவா? ஸோ here they had shown 3D solid shapes, அதாவது 3D வியூ கொடுக்குற மாதிரியான ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பியர். ஓகேவா? அதாவது ரவுண்ட் பால் மாதிரி இருக்கிறது, சிலிண்டர், கோன், கியூப், கியூபாய்ட், ஹெக்ஸாகனல், இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் 3D solid shapes. Okay, so this is the introduction part they had given in this. In introduction, we know that in day-to-day life we measure many things such as weight of fruits, vegetables, food grains, volumes of liquids, temperature of the body, speed of the vehicle. இந்த மாதிரி எல்லா விதமான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட டே டு டே லைஃப்பில். இஃப் யூ see here this weight, then next பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம், டெம்பரேச்சர், ஸ்பீட், இது எல்லாமே வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக போயிடுச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிஸ் சச் அஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் ஆர் கால்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இது எப்படி நம்ம அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க? இந்த மாஸு, வெயிட்டு, டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக சொல்கிறாங்க. அ வேல்யூ அண்ட் அ யூனிட் ஆர் expressed the magnitude of physical quantities. ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் let us assume walk 2 kilometer every day. You walk 2 kilometer every dayனா இதில் 2ன்றது வேல்யூ. ஓகேவா? இது என்ன 2 அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அந்த வேல்யூக்கு ஒரு யூனிட் கொடுக்கணும், kilometer, that is km. So 2 is the value and kilometer is the unit. Okay, so it is used to express the magnitude of distance, which is a physical quantity. ஓகேவா? the physical quantity என்ன மேக்னிடியூட், என்ன டிஸ்டன்ஸில் போகுது அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த கிலோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பற்றியும் படிக்க போகிறோம். ஸோ இந்த மாஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெயிட், டிஸ்டன்சஸ், டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வந்துச்சுன்னா, டிரைவ்டு குவான்டிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா, வால்யூம் அண்ட் டென்சிட்டி. நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்தோம் இல்லையா? ஸோ தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் அ டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆர் லார்ஜர் குவான்டிட்டி. ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா physical quantities cannot be expressed in the term of any other quantities or known as fundamental. ஸோ ஒரு பேசிக்காக இருக்க குவான்டிட்டியை தவிர்த்து வேற எந்த விதத்துலையும் அதை நம்ம டிரைவ் பண்ண முடியாது அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல். எக்ஸாம்பிள், லென்த்து, மாஸு, டைமு. தேர் கம்போஸ்ட் கரஸ்பாண்டன்ட் யூனிட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ லென்த்துக்கு கொடுக்குற மீட்டராக இருக்கட்டும், மாஸ்க்கு கொடுக்குற கிலோகிராமாக இருக்கட்டும், டைம் கொடுக்குற செகண்ட்ஸ், இந்த எல்லா யூனிட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் வரும். ஸோ டோட்டலி தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது வித் இட்ஸ் SI யூனிட்ஸ். ஸோ அதுக்கான டேப்லர் காலம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா மீட்டர், எம்ன்னு நம்ம அதை வந்து டினோட் பண்ணுவோம். மாஸ் பார்த்தீங்கன்னா கிலோகிராம், கேஜி. டைமுக்கு வந்து செகண்டு, எஸ். டெம்பரேச்சருக்கு கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பயர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு
மோல் லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேப்லெட் காலம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா ஃபர்தர் கிளாஸஸில் உங்களுக்கு இது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க till your 10th standard 11th standard and 12th standard. So you should not forget this. So these are all considered as fundamental quantities. If they are asking what is the fundamental unit of temperature அப்படின்னாங்கன்னா you should tell Kelvin K. If they are asking what is the fundamental quantity of amount of substance அப்படின்னாங்கன்னா mole. அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா MOL. Luminous intensity candela. So இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். So these are all the fundamental quantities and their fundamental units. Then next we can see about the derived quantities. நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு வந்து இதுக்கப்புறம் அதை டிரைவ் பண்ண முடியாதுன்றது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஆல் அதர் physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. ஸோ ஒரு நம்ம வந்து அப்பயே வந்து ஒரு அந்த ட்ரையாங்கிளில் பார்த்துருப்போம், டிவைட் பண்ணுறது. ஃபார் மாஸ் நமக்கு கிடைக்கணும்னா என்ன டிவைட் பண்ணணும், டென்சிட்டி டிவைடட் பை வால்யூம். நமக்கு ஒரு வால்யூம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம், மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. அதே நமக்கு வந்து ஒரு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பிரித்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த எல்லா இடத்துலையும் ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளோ இல்லை ஒரு டிவைடிங் சிம்பிளோ நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை கம்பைன் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த டிரைவ்டு குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா அண்ட் வால்யூம். ஓகேவா. ஸோ தீஸ் கரஸ்பாண்டன்ட் யூனிட் ஆர் கால்ட் அஸ் derived units. Some of the derived quantities and units are given. ஸோ இந்த ஏரியா வால்யூம்லாம் வந்து derived quantitiesனு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான யூனிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லென்த்துன்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதோட இது வந்து என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேவா. ஏரியா. தென் நெக்ஸ்ட் அதுக்கோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸ்பீடோட யூனிட் வந்து ms⁻⁻1. எலக்ட்ரிக் சார்ஜுக்கு C. டென்சிட்டிக்கு kgm⁻−3. இதெல்லாம் வந்து அதோட யூனிட்ஸ். ஓகேவா. ஆனால் ஏரியா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத், வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதனால் 3 மீட்டர் கியூப். இது 2 இருக்கிறதுனால இது மீட்டர் ஸ்கொயரு. இது டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றதால ms டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது ms⁻−1. தென் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு C. எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைமுக்கு. தென் நெக்ஸ்ட் டென்சிட்டிக்கு வந்து மாஸ் இன்ட்டு வால்யூம், அதுக்கு மாஸ் டிவைடட் பை வால்யூம், அதுக்கு kgms⁻−3. ஓகேவா. ஸோ ஹியர் C is considered as Coulomb. Then next we are going to see about the derived quantity. ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஏரியா இஸ் a measure of how much space is there on a flat surface. ஒரு நார்மல் பிளெயின் ஏரியாவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறது தான் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் அ பிளாட் ஆஃப் லேண்ட் இஸ் derived by multiplying its length and breadth. கன்சிடர் பண்ணுங்க, இப்போ நார்மலாக ஒரு ஸ்கொயர் இருக்குது இல்லை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் ஏரியாவாக இருக்குது. இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து இது வந்து இதோட லென்த்து. ஓகேவா. இது வந்து அதோட லென்த்து, இது வந்து அதோட பிரெத். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் பாராக இருக்கிறது நமக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். அதான் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். இதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஏரியா இஸ் derived quantity because it is multiplying the fundamental physical quantities length into breadth. இந்த லென்த்ன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்றதுனால இது ரெண்டுமே வந்து கன்சிடர் அஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு இந்த ஏரியா கிடைக்குது. ஸோ அந்த ஏரியா வந்து derived quantity. Here they had given one sum. What is the area of 10 square each having sides of 1 meter? ஸோ இப்போ ஒரு சைட்லேயும் வந்து ஒரு மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்கொயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு பார்த்தோன்னா சைடு இன்ட்டு சைடு, அதாவது 4 சைடுமே வந்து ஒரே இது இருந்தால் தான் வந்து அது ஸ்கொயர். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னா அது இந்த 4த்துலேயுமே இங்கேயும் 1 மீட்டர் இருக்கணும், இங்கேயும் 1 மீட்டர் இருக்கணும், இங்கேயும் 1 மீட்டர் இருக்கணும், இங்கேயும் இருந்தால் தான் இது வந்து ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து லென்த் இன்ட்டு லென்த் ஒரே வேல்யூவில் வரும், பிரெத் இன்ட்டு பிரெத் ஒரே வேல்யூவில் வர்றதால 1 m இன்ட்டு 1m. ஸோ தேர்ஃபோர் 1 into meter square, 1 into 1 1, m into m meter square, or 1 square meter.
Area of regularly shaped objects. ஓகேவா, area of regularly shaped objects can be calculated using the relevant formulas யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வந்து நமக்கு டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெகுலர் ஒரு பாடி ஷேப் ஆப்ஜெக்ட் ஷேப் எப்படி இருக்குன்னு calculate பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் they had given area of some regular shaped ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த ஷேப்ஸ்க்கான ஏரியாவை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர்னா ஏரியா இன்டூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 2 அப்படின்னா 2^2. 2^2னாலும் 4நாலும் என்ன தான், ஒன்று தான். ஸோ 2^2 அப்படின்னா எப்படி எழுதுவோம், 2 × 2ன்னு எழுதுவோம், 4. இந்த நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா 3 × 2ன்னு கொடுத்தோன்னா 6. அதுதான் வந்து இந்த இதுக்கான ஆன்சர். அதே பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், தட் இஸ் πr² அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர் வந்து நமக்கு ஒரு 3 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையோட வேல்யூ 22/7. ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 22/7 × 3 நமக்கு இப்படி வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ½ இன்ட்டு, அதாவது இந்த ½ இன்ட்டு பிரெத், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து பேஸு, இது வந்து ஹைட். ஓகேவா, ஸோ அப்போ ½ இன்ட்டு பேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இருக்குன்னா ஹைட் வந்து நமக்கு வந்து ஒரு 6 இருக்குது. ஸோ இப்படி நம்ம வச்சது என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஏரியா ஆஃப் சம் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் they had given the problem. ஸோ here they are giving that ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு சில டேட்டாஸை கொடுத்து அதை நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே. ஸோ நம்ம வந்து இங்கே பையை வந்து 22/7 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெக்டாங்கிள் whose length is 12 meter and breadth is 4 meter. அப்போ 12 × 4, அப்போ 12 × 4 நமக்கு 48. ஸோ இந்த இது வந்து இதுக்கான ஏரியாக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த யூனிட்டோட தான் நம்ம போடணும், அதனால் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா π × r². ஸோ πr² போது 22 divided by 7 இந்த பையோட வேல்யூ இன்டூ ஆர்ன்ற போது இங்கே 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, ரேடியஸ். ஸோ அதனால் டபுள்ன்றதால 7 × 7. ஸோ 7 × 7 என்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 7 7s நமக்கு 49 கிடச்சிரும், 22/7. ஸோ நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get it out. 7 1s are 7, இது வந்து 7 மறுபடியும். ஸோ இந்த 22 × 7 நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். So 22 × 7. So 7 2s are 14. Then 7 2s are 14. Next 15. So 154 m⁴2. அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் என்ன பண்ணியிருப்போம், போடணும். நம்ம இங்கே போடலை. ஸோ நம்ம அப்படியே வந்து டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், இதில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ பேஸ் 6 கொடுத்துருக்காங்க, இதில் ஹைட் வந்து 8க்குலாம் ½ இன்ட்டு 6 × 3 போட்டோம் அப்படின்னா இந்த 2 வந்து 1ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு 6 வந்து 3ஆல் கேன்சல் பண்ணிட்டோன்னா 8 3s நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிடைக்கும். ட்ரையாங்கிளுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் தான் வருது. ஸோ we can write it. ஓகே, ஸோ this is all about the area of regular ஷேப்ஸ். ஸோ நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் ஏரியா கண்டுபிடிக்கிறோமோ நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர் தான் கொடுக்கணும், ஏன்னா அதுதான் வந்து அதோட யூனிட். ஓகே, ஸோ அதே வந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சோன்னா மீட்டர் கியூப் கொடுக்கணும். ஓகேவா, இது வந்து ரெகுலர் ஷேப்க்கு. இது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இர்ரெகுலர் ஷேப். ஓகேவா, ஸோ இர்ரெகுலர் ஷேப்னா இன் அவர் டெய்லி லைஃப் வி என்கவுண்டர் மெனி இர்ரெகுலர் ஷேப்ஸ். லீவ்ஸு, மேப்பு, ஸ்டிக்கரு, ஸ்டாரு, ஃப்ளவர், பீகாக், ஃபெதர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்ஸில் நிறையா இருக்கும். ஸோ அதோட ஏரியாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஹவு ஐ கேன் ஃபைண்ட் திஸ் ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்னு பார்த்தீங்கன்னா வி கேன் ஃபைண்ட் த ஏரியா வித் த ஹெல்ப் ஆஃப் கிராஃப் ஷீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட ஏரியாஸை கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் லீஃப். ஓகேவா, இதுதான் வந்து கிராஃப் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கிராஃப் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் whole squares enclosed within the outlets of the
லீஃப். ஸோ கொடுத்துருக்குற இந்த லீஃபோட இதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை அவுட்லோட் எடுத்துனா இதுக்குள்ளே எத்தனை பாக்ஸஸ் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அதாவது இங்கே 1 2 3ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஹாஃப். ஸோ பாதி மட்டும் பட்டிருக்கும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொஞ்சம் பாதி, இங்கே கொஞ்சம் பாதிலாம் பட்டிருக்குல்ல. ஸோ அது எத்தனை அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் விச் ஆர் ஹாஃப் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம பண்ணோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு மோர் தேன் ஹாஃபை தாண்டி இல்லைன்னா வந்து ஹாஃப்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக பிசுறாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம்லாம் எவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணும். ஸோ ஃபைனலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் லெஸ் தேன் ஹாஃப். ஸோ ஹாஃபை விடவும் ரொம்ப லெஸ் தேனாக இருக்கிற மாதிரியான ஸ்கொயர்ஸ், ஹாஃபை விடவும் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்கொயர்ஸ், கரெக்டாக ஹாஃபாக இருக்கிற ஸ்கொயர்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கொயரையும் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் யூஸ் த ஃபார்முலா ஃபார் தட் இஸ் 3/4 ஸ்கொயர் எத்தனை இருக்குது, ஹாஃப் ஸ்கொயர் எத்தனை இருக்குது, குவார்ட்டர் ஸ்கொயர் எத்தனை இருக்குது, அப்படி எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லீஃபோட ஸ்கொயர் என்னன்னு ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். So this method can be used to find the area of regularly shaped figures also. இதை வந்து நம்ம ரெகுலர் ஷேப்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இன் திஸ் கேஸ் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் திஸ் மெத்தட் கிவ்ஸ் த மெஷர் ஏரியா அக்யூரேட்டாக கொடுக்கும் நமக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யூஸ் டு கேல்குலேட் த ஏரியா ஆஃப் எனி irregular ஷேப் பிளேன்ஸ் வந்து இது யூஸ் ஆகும். அதாவது கிராஃப் மாடல் யூஸ் ஆகும். ஸோ அப்போ irregular ஷேப் ஆஃப் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிராஃப் மாடலில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட அவுட்லைன் பார்த்து அதே வந்து ரெகுலர் ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஏரியா டு ஏ இன்ட்டு ஏ, ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத், அடுத்தது சர்க்கிளுக்கு வந்து πr ஸ்கொயர், ட்ரையாங்கிளுக்கு வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அந்த மாதிரி. ஸோ இர்ரெகுலருக்கு நம்ம வந்து கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஏரியா. Here they had given one, do you know 1 square meter is the area enclosed inside a square of side of 1 meter. So even though area is given in square meter, the surface need not to be square in shape. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ அந்த லீஃபில் வரைஞ்ச போது லீஃப் வேறு ஷேப் தான், ஆனால் அது உள்ளே இருக்க ஸ்கொயரில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கேல்குலேட் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து அது கண்டிப்பாக ஸ்கொயரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஏரியா. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தது அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏரியா, அதோட ஃபார்முலா, தென் நெக்ஸ்ட் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். தென் ஏரியா வித் ரெகுலர் அண்ட் ஏரியா வித் irregular ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் அதை எப்படி calculate பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஏரியா. இன் நெக்ஸ்ட் வீடியோ we can see about volume. So keep on watching our channel and subscribe our channel. Thanks for watching. Thank you.